ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து 10th தமிழ். ஸோ இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்கு, 8 மார்க்கு. ஸோ மொத்தமாக 7 இயல் இருக்குது. இயல் வைஸ் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பேட்டர்ன் எப்படி வருமோ அந்த ஆர்டரில் பார்க்க போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டுன்னு பார்க்கும்போது 2 மார்க். அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் பகுதி 1ல் வந்து மொத்தமாக நம்மளுக்கு தான் எத்தனை கொஷின் போனால் 6 கொஷின் கொடுப்பாங்க. அந்த 6 கொஷின் நம்ம 4 கொஷின் அட்டன் பண்ணணும். அந்த 4 கொஷின் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 10 திருக்குறளில் ஒரு திருக்குறள் வந்துடும். செகண்ட் பார்க்கும்போது விடைக்கேற்ற வினா. தேர்ட் வந்து பேஜ் நம்பர் 16ல் குருவினா வந்து 2, 3, 5. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 37ல் 37, 38ல் குருவினா வந்து 1, 4, 5. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 62ல் இந்த குருவினா இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 70ல் குருவினாவில் ஃபஸ்ட் ஒன். பேஜ் நம்பர் 87ல் குருவினாவில் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு. பேஜ் நம்பர் 109ல் குருவினாவில் வந்து இந்த ஃபஸ்ட்டு தேர்டு. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தா வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 137ல் பார்க்கும்போது குருவினாவில் 1, 2, 3 இந்த 3மே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 159ல் குருவினாவில் வந்து 1, 2, 4, 5 இது ஃபஸ்ட்டும் ஃபிஃப்த்தும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து பிரிவு 2ன்னு பார்க்கும்போது மொத்தமாக பார்க்கணுன்னா குருவினாக்கள் 2ஆம் பகுதி மொத்தமாக வந்து 7 கொஷின் கொடுத்துருவாங்க. அந்த 7 கொஷினில் நம்ம எத்தனை கொஷின் எழுதணும்? 5 கொஷின் அட்டன் பண்ணணும். இதில் வந்து ஒன்று வந்து பகுபத உறுப்பு இலக்கணம். நெக்ஸ்ட்டு அதிலே வந்து கிளர்ந்த இல்லைனா வந்து உரைத்த. நெக்ஸ்ட்டு வருக, பதிந்து, தணிந்தது, அமர்ந்தான். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நிறைய முறை கேட்டிருக்காங்க. இது பேஜ் நம்பர் 87ல் இருக்கும். தேர்டு கொஸ்டின் இது. நெக்ஸ்ட்டு மழங்கிய பேஜ் நம்பர் 127ல் இருக்கும். இதுவும் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொண்ட பேஜ் நம்பர் வந்து 130ல். நெக்ஸ்ட்டு அரியேன் பேஜ் நம்பர் வந்து 151ல். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஒலித்து. ஸோ அடுத்து பார்க்கும்போது 2வது கலைச்சொற்கள் வரும். சரியா? நெக்ஸ்ட் இயல் 1 பார்க்கும்போது பேஜ் நம்பர் 16ல் குருவினால ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 17, 18ல் சொற்களின் கூட்டு பெயர்கள். நெக்ஸ்ட்டு வினைமுற்றை வினையாளனையும் பெயராக மாற்றுக. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 90ல் வந்து சொற்களை இணைத்து புதிய சொற்கள். நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கும்போது எண்ணு பெயர்கள் கண்டுபிடித்து தமிழ் எண்களில் எழுதுக. நெக்ஸ்ட் இயல் 2ல் பார்க்கும்போது பேஜ் நம்பர் 38ல் குருவினால் வந்து 2, 3 அதில் வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 39ல் வந்து கொடுக்கப்பட்ட இரு சொற்கள் வரும் இல்லையா? ஸோ அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இயல் 3ல் பார்க்கும்போது குருவினா 4, 5 அந்த ஃபிஃப்த்து வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 63ல் பழமொழி. பேஜ் நம்பர் 64ல் வந்து விடுபட்ட எழுத்து இருக்கு இல்லையா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 64 மட்டும் கன்ஃபார்மாக வந்து அதில் வந்து 7 மார்க் வந்துடும். ஓகேவா? பேஜ் நம்பர் 64 பார்க்கும்போது விடுபட்ட எழுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு இரு சொற்கள் ஒரே தொடர் அகராதியில் கண்டு பொருள். ஸோ அடுத்து பார்க்கும்போது இயல் 4ல் பார்க்கும்போது பேஜ் நம்பர் 87ல் குருவினால் அந்த 4th கொஸ்டினும் 5th கொஸ்டினும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி வந்து பேஜ் நம்பர் 89ல் பார்க்கும்போது அட்டவணை தொடர்களில் உள்ள எழுவாய். நெக்ஸ்ட் இயல் 5 பார்க்கும்போது பேஜ் நம்பர் 109ல் குருவினா. ஸோ இந்த 2nd 4th வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 111ல் பார்க்கும்போது தொடர்களை அடைப்பு குறிக்குள் குறிப்பிட்டுள்ளவாறு மாற்றுக. நெக்ஸ்ட் இயல் 6ல் பார்க்கும்போது பேஜ் நம்பர் 137ல் குருவினால் வந்து 4, 5, 6 அதில் 4th கொஸ்டினும் 6th கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 139ல்
பின்வரும் தொடர்களை கொண்டு பொருத்தமான தொடர் அமைக்க. நெக்ஸ்ட் தொகை சொற்களை பிரித்து எழுதுக. பாடலில் இடம்பெற்ற தமிழ் புலவர்கள். அடுத்து பேஜ் நம்பர் 141ல தொடரை படித்து விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இயல் 7 பார்க்கும்போது பேஜ் நம்பர் 159ல குருவினால 3rd கொஸ்டின். பேஜ் நம்பர் 160ல வந்து மரபு தொடருக்கான பொருள். நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கும்போது ஓமையை பயன்படுத்தி சொற்றொடராக உருவாக்குக. அடுத்து பார்க்கும்போது பொருத்தமான நிறுத்தக்குறி இடுக. நெக்ஸ்ட் பின்வரும் உரையாடலில் உள்ள பேச்சு வழக்கு. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 163ல சொற்களை பிரித்து பார்த்து பொருள் தருக. அடுத்து 3 மார்க் கொஸ்டின். ஸோ 3 மார்க் கொஸ்டின் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு, இது செகண்ட் பார்ட்டு. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கும்போது என்ன வரணும்னாங்க, சிறுவனா வந்து பேஜ் நம்பர் 88ல் செகண்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 110ல் வந்து 3rd கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 138 வந்து சிறுவனா வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 159ல் சிறுவனா வந்து ஃபஸ்ட்டு செகண்டு, அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒரு பத்தி வினா. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 62ல் வந்து சிறுவனா வந்து 3rd கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட் 3 மார்க்கில் வந்து செகண்ட் பார்ட் வரும். ஓகேவா, கட்டாய வினா. நெக்ஸ்ட் மனப்பாட செயல். ஸோ அன்னை மொழியே, காலக்கணிதம், கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், முத்தொள்ளாயிரம். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 16ல் வந்து சிறுவினா 1, 2 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 கொஸ்டினில் வந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 38ல் வந்து சிறுவினா 2, பேஜ் நம்பர் 62ல் வந்து சிறுவினா 2, பேஜ் நம்பர் 88ல் வந்து சிறுவினா ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 110ல் வந்து சிறுவினா 1, 2. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 138 வந்து சிறுவினா வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி தான் வந்து பேஜ் நம்பர் 159லேயும் வந்து 3rd கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 3rd பார்ட் 3ஆம் பகுதி பார்க்கும்போது அழகீட்டு வாய்ப்பாடு. நெக்ஸ்ட் அணி திருக்குறளில் உள்ளது. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 16ல் சிறுவினா வந்து 3rd, பேஜ் நம்பர் 38ல் வந்து சிறுவினா வந்து 3rd கொஸ்டின். நெக்ஸ்ட் அதே மாதிரி 62ல் வந்து சிறுவினா வந்து 4th கொஸ்டின். இது ரெண்டுமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 88ல் சிறுவினா வந்து 4, 5. பேஜ் நம்பர் 159ல் வந்து சிறுவினா வந்து 4th. ஸோ அடுத்து 5 மார்க் கொஸ்டின். இந்த 5 மார்க் கொஸ்டின் மொத்தம் பார்க்கும்போது 7 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அதில் எத்தனை எழுதுனா நீங்கள் 5 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். நெக்ஸ்ட் இதில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எதிராக நான் 5 மார்க்கில் பார்க்கும்போது காட்சி. பேஜ் நம்பர் 19, 41, 64, 91, 64. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் இந்த 3 மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக இந்த முறை 1 வந்துடும். நெக்ஸ்ட்டு நிற்க அதற்கு தக. பேஜ் நம்பர் 20, 42, 92, 64, 164. அதில் இம்பார்ட்டன்ட் சொல்கிறதா இருந்தால் 20. அடுத்து 92. நெக்ஸ்ட்டு 164. இது 3மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் படிவம் வந்து அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது இருந்தாலும் பார்க்கும்போது பேஜ் நம்பர் 21, 43, 90, 140. அது 90யும் 140 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் மொழிபெயர்க்க. பேஜ் நம்பர் வந்து 39, 63, 111. இது 3மே வந்து இந்த 3 பேஜ் இருக்கிறமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மொழிபெயர்க்கல. நெக்ஸ்ட்டு 139, 160. ஸோ அடுத்து கடிதம். பேஜ் நம்பர் 22ல் வந்து கலை திருவிழா. பேஜ் நம்பர் 44ல் வந்து நூலக வசதி. பேஜ் நம்பர் 40ல் வந்து மரம் இயற்கையின் வரம். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 64ல் உணவு விடுதி. பேஜ் நம்பர் 139ல் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 159ல் பள்ளி திடலில் கிடைத்த பணப்பை நெடுவினா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 161ல் தெருமின் விளக்கு. அடுத்து புக்குக்கு பின் சைடு இருக்கும் சரியா, புத்தகத்தின் பின் உள்ள. ஓகே, அந்த கொஸ்டின் பார்க்கும்போது 5 மார்க் கொஸ்டின் பார்க்கும்போது இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. சரி, பேஜ் நம்பர் 88ல் நெடுவினா 1.
நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 138ல் நெடுவினா. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 159ல் நெடுவினா வந்து 1. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 110ல் வந்து நெடுவினா செகண்டு. ஸோ அடுத்ததாக வந்து 8 மார்க். மொத்தமாக எத்தனை நீங்கள் 3 எழுதணும். ஓகேவா? அதில் ஒன்று பார்க்கும்போது என்னன்னா இது ஒன்று வந்து துணைப்பாடத்தில் இருக்கும். பேஜ் நம்பர் 62ல் நெடுவினா வந்து 2 சரியா, கோபாலபுரத்து மக்கள்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 88ல் வந்து நெடுவினா வந்து செகண்டு, புதிய நம்பிக்கை. பேஜ் நம்பர் 38 நெடுவினா சரியா, பிரம்மம் கதை. நெக்ஸ்ட் கட்டுரை பார்க்கும்போது பேஜ் நம்பர் 18 சான்றோடு வளர்த்த தமிழ். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் வந்து 88ல் நெடுவினா வந்து தேர்டு. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 90ல் வந்து குறிப்புகளை பயன்படுத்தி மதிப்புரை. ஸோ அடுத்து லாஸ்ட்டாக பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேவா? இங்கே பேஜ் நம்பர் 165ல் பார்க்கும்போது சாலை பாதுகாப்பு. நெக்ஸ்ட்டு புக் பேக்கில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் 16 பார்க்கும்போது நெடுவினா 1, பேஜ் நம்பர் 62ல் நெடுவினா தேர்டு, பேஜ் நம்பர் 110ல் வந்து நெடுவினா 1. இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் வந்து 8 மார்க்கில் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 138ல் வந்து நெடுவினா 1, பேஜ் நம்பர் 159ல் வந்து நெடுவினா வந்து 4th கொஸ்டின். ஸோ அடுத்து இயல் 1லேயே வந்திருக்கு உங்களுக்கு காலக்கணிதம், கவிஞர் கண்ணதாசன் எழுதினது. ஸோ அதில் வந்து சில லைன் வந்து உங்களுக்கு மனப்பாடச்செயலாக கொடுத்துருப்பாங்க. மாற்றம் எனது மாநில தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன், எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமன் சாலை, தலைவர் மாறுவர் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம், கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது, நானே தொடக்கம் நானே முடிவு, நான் நுரைப்பது தான் நாட்டின் சட்டம். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் தான் படிக்கணும், நீங்கள் தான் எழுதணும், நீங்கள் எழுதுனதுக்கு தான் வந்து மார்க் வரும். நன்றி.